கழிசடை அறிவுன்னாரு. இந்த கழிசடை அறிவை வந்து நமக்குள்ள புகுத்துறதுக்கான ஒரு பாலிசியாக தான் இருக்குது. 27,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் பள்ளிக்கூடன்ற கட்டடமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் அதில் பெருவாரியாக வட இந்தியாவில் தான் இருக்குது. பேர் வச்சியே சோறு வச்சியான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி நீ இந்தின்னு சொல்லிக்கிற, ஆனால் இந்த இந்தியை சொல்லிக் கொடுக்க முதல்ல கட்டடம் கட்டியா, முதல்ல அவங்களுக்கு பெஞ்சு போட்டியா, அவங்களுக்கு வந்து சீருடை கொடுத்தியா, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது வந்து சட்டம் கிடையாது. சட்டமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம சொல்லலை, நம்மளுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. கடைசி எழுத்து வரைக்கும் அப்படியே அமல்படுத்தினா மட்டும்தான் அந்த ஸ்கீமுக்கு இல்லை, வேறு ஸ்கீமுக்கே காசு தருவோன்றீங்க. இது வந்து ரவுடித்தனம் பண்ணுறது. என்னென்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஜாமான்ஜெட் எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு இதை கொடுத்தா தான் நான் உனக்கு வந்து சேர வேண்டிய நிதியை தருவேன் அப்படிங்கிறது ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் பண்ணுறது வந்து இப்போ நம்ம வந்து கல்வி, கான்ஸ்டியூஷன் அப்படிலாம் பேசணுன்னே கொஞ்சம் பாலிஷாக தெரியுது. பேரா சொல்லணும், இது ஒரு ரவுடித்தனம் தான். மொழி மீது ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கிறாங்க. தேர் சென்டிமெண்டல் இடியட்ஸ். யார் நம்ம படங்கள்லேயே அந்த டயலாக்லாம் வச்சுக்குவோம், வசனம்லாம் அதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான கேனத்தனமான வசனம். யாரும் வந்து இங்கே வந்து பயங்கரமான தமிழ் புலவராகணும், இல்லை வந்து சீத்தலை சாத்தனார் மாதிரி நாங்கள் வந்து தலையில் குத்திப்போம் அப்படிங்கிறதுனால தமிழை உயர்த்தி பிடிக்கிறதில்ல. அப்போ நீங்கள் ஹிந்தி சமஸ்கிருதத்தை கட்டாய மொழியாகவும் தமிழ் கட்டாயம் கிடையாது அப்படின்னும், சமஸ்கிருதம் 5ஆம் வகுப்பு வரை சமஸ்கிருதம் படித்த ஒரு மாணவர் அதற்கு பிறகு தமிழுக்கு மாற்றிக்கொள்ள ஆப்ஷன் இருக்கான ஒரு 6வது கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நோ அப்படின்னு இருக்கு. அப்போ நீங்கள் நடத்துகிற பள்ளியில் நீங்கள் முதல்ல அமல்படுத்தி காட்டுங்க. என்ன எங்களுக்கெல்லாம் நேற்று கடனா காலையில் எழுந்திரிச்சு பல்லு வலிக்கு நேரம் உங்கள்கிட்ட வந்து சண்டை போடணுன்னு, நாங்களும் சுமூகமாக பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தணும், மாணவர்கள் நல்லா வரணுன்றதானே எங்களுக்கும். வணக்கம் சார். வணக்கம். மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை, NEP அப்படின்னு நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? மும்மொழி கொள்கை வேணுமா? இங்க ஹிந்தி திணிப்பு, இங்கே எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஸ்டாண்டம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நாங்க எங்கேயுமே 3வது மொழி ஹிந்தி தான் அப்படின்னு சொல்லவே இல்லைன்னு இவங்களோட ஸ்டாண்ட் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல இந்த தமிழ் பற்று, தமிழை காக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கொள்கை கொண்டு வருது அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன். இப்போ ரோட்டில் போகும்போது பயங்கர டிராஃபிக் இருக்குது அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஃப்ளைஓவர் கட்டுறீங்க. அப்போ இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது என்ன குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத தீர்க்கறதுக்காக இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வரீங்க. அதாவது மும்மொழி கொள்கையை கற்காதனால், அதாவது மும்மொழிகளை கற்காதனால் இங்கே இருக்கும் மாணவர்கள் என்ன இழக்கிறார்கள் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொன்னால் நம்ம மும்மொழி கொள்கை இல்லை 5 மொழி கொள்கையை கூட ஏற்றுக்கிறோம் நம்ம. ஆனால் அந்த மாதிரியான எந்த தரவுகளும் கிடையாது, எந்த நியாயங்களும் கிடையாது. இது வந்து மும்மொழி கொள்கை மட்டும் கிடையாது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொல்கிற தீர்வுகள், இல்லை அவங்க வைக்கிற பரிந்துரைகள், இல்லை கட்டாயமாக வைக்கிற விதிகள் எதுக்குமே ஒரு தரவுகளும் கிடையாது, அதற்கான நியாயங்களும் எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போது ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நீங்கள் NEP வந்து 2020 நேஷனல் ஹெல்த் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு 2017 ஒன்று வெளியிட்டுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நேஷனல் விமன் பாலிசி, அது மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் அவங்க பாலிசியை முடிவு பண்ணும்போது இந்த ஒன்றிய அரசின் போக்கே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நேஷனல் லெவல் பாலிசியை நீங்கள் தீர்மானிக்கணும் என்ன பண்ணணும், அதற்கு முன்னாடி இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் மாடல்லேருந்து உங்களுக்கான பாடங்களை எடுத்துக்கணும். அது வந்து இந்த கட்சி ஆண்டிருக்கு அந்த மாநிலம் அப்படின்லாம் எடுத்துக்காம, இப்போ கேரளா அப்படின்னா ஹெல்த்துக்கு அவங்க ஒரு நல்ல மாடல் வச்சுருந்துருக்காங்க. இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தை இறக்கும் விகிதத்தை எல்லாத்தையும் குறைச்சிருக்காங்க. மகப்பேறு காலத்தில் பெண்கள் இறக்கும் விகிதத்தை குறைச்சிருக்காங்க. அப்போ அது ஒரு நல்ல மாடல். அப்போ அந்த மாடலில் இருக்கிற பாடம் நேஷனல் ஹெல்த் பாலிசியில் வந்துச்சுன்னா கிடையாது. அதே போல் கல்விக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களும், கேரளா போன்ற மாநிலங்களும், இன்னும் கர்நாடகா போன்ற மாநிலங்களும் கூட பல வெற்றிகளை அடைந்திருக்கிறார்கள். அப்படின்னு இதெல்லாம் நடக்காதது போல 2020 தான் நாங்கள் முதல்ல கல்விக்கு ஆவணாவே போட்டது போல ஒரு கொள்கை எழுதுறாங்க இல்லையா? அப்போ துவக்க புள்ளியில இந்த NEP ஆகட்டும், இவங்க சொல்ற எந்த கொள்கையாகட்டும் அறிவியல் பூர்வமானது கிடையாது. அது ஒரு சுயத்தம்பட்டம் அடித்துக்கொள்ளும். இங்கே இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பண்டைய இந்தியாவிலே நாங்கள் வைஃபை வச்சுருந்தோம், விமானத்தை ஓட்டினோம், விநாயகருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற, நேற்று வந்து ஆதவந்திச்சன் தோழர் வந்து பேட்டியில் சொல்லியிருந்தார், டிபேட்டில் சொல்லியிருந்தார், கழிசடை அறிவுன்னாரு. இந்த கழிசடை அறிவை வந்து நமக்குள்ளே புகுத்துறதுக்கான ஒரு பாலிசியாக தான் இருக்குது. உண்மையிலுமே ஒரு நல்ல பாலிசியாக இருந்தால் அது தமிழ்நாடுன்னு வேணாம், நீங்கள் தமிழ்நாடை போற்றி போடலாம் வேணாம். இப்போ அக்ரிகல்ச்சரல் பாலிசின்னு எடுத்திங்கன்னா பஞ்சாபில் இருக்கிற நல்ல முன்னெடுப்புகள் ஏன் அங்கே வந்து நீர்ப்பாசனம் வந்து 90% உறுதி செய்யப்பட்டிருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டு தானே நீங்கள் நேஷனுக்கு ஒரு பாலிசி பண்ணணும். ஒரு மாநிலத்தில் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அது தேசம் முழுக்க பரப்புனா தேசமே அந்த மாநிலம் மாதிரி முன்னுக்கு போவோம் அப்படின்றதுனா அந்த மாதிரியான எந்த அறிகுறியும் இல்லாத ஒரு பாலிசியாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் யாருக்கோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றீங்க, பீகாரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றீங்க, அதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் பாலிசி எழுதுன்றீங்க. அதை எப்படி இத்தனை டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிற பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவில், இத்தனை சமூக பொருளாதார சூழல்கள் இருக்கிற இந்தியாவில் எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அப்படிங்கிறதே இந்த அரசியலமைப்பு சாசனத்துக்கு முற்றிலும் எதிரானது தான். ஆனால் இப்போ அதை
வேணும்னு சொல்றவங்க, 3 மொழி கொள்கை வேணும்னு சொல்றவங்க சொல்றது, இன்னொரு மொழியை அடிஷ்னலா கத்துக்கிட்டா இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுல அது ஒரு அட்வான்டேஜா தானே இருக்கும். வசதி இருக்கிறவங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஏழை மாணவர்கள் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த இன்னொரு ஆப்ஷனை நீங்க வந்து கட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இல்லை, இப்போ நம்ம யாருமே இந்த ஆப்ஷனை எங்கேயுமே கட்டலாம் பண்ணல. இதற்கான தரவுகள் அப்படின்னு சொல்லி, தரவுகள் அப்படிங்கிறத விட இதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த தமிழ்நாட்டில் அங்கே ஹிந்தி சொல்லி தராங்க, இங்கே ஹிந்தி சொல்லி தராங்க அப்படின்னு இவங்க வந்து வைக்கிற ஆதாரங்களே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிரானது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது? தமிழ்நாட்டில் இப்போ யார் வேணாலும் ஹிந்தி சொல்லித்தரலாம் அப்படின்னு தானே சொல்லுது. அப்போ யாருமே இங்கே ஆப்ஷனெல்லாம் கட் பண்ணல கிடையாது. இங்கே யார் வேணாலும் ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி படிக்கலாம். பள்ளிகளில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கலாம். அப்படி இல்லை ஹிந்தி பிரச்சாரக் சபா இருக்குது. நானே பிராத்மிக்கு, மத்தியமா, ராஷ்டிர பாஷா இதெல்லாம் எழுதியிருக்கேன். எனக்கு பெருசாக ஹிந்தி பேச தெரியாது, ஆனால் இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணியிருக்கேன். பிராத்மிக்கில் நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு சேலத்தில். அந்த அளவுக்கு ஹிந்தி இங்கே எல்லாருமே கற்றுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இவங்கெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன்லாம் ஹிந்தி பேசுகிறாங்க இல்லையா? ஏன் அண்ணாமலே வந்து எனக்கு ஹிந்தி தெரிலன்னு சொல்லிட்டு இன்னொரு பேட்டியில் வந்து ஹிந்தி பேசுகிறார். அப்போ இங்கே இருக்கும்போது ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்திருக்குது. ஹிந்தி படிக்கிறாங்க. இங்கே படிச்சுட்டு அவங்க ஹிந்தி மீடியாவில் போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கும் படிக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு இப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ரிசோர்ஸஸ் பாருங்கள். ஒரே ஒரு மாணவர் ஹிந்தி படிக்கணும் இல்லை ஃப்ரெஞ்சு படிக்கணுன்றாரு. அப்போ அந்த ஒரு மாணவருக்காக ஒரு ஆசிரியரை நியமிக்க முடியுமா அப்படிங்கிறதா இங்கே பேச்சோலியா. இங்கே வந்து உங்களுக்கான வந்து மொழி சிறுபான்மையினருக்கான அப்படின்ற பள்ளி நிறையா இருக்குது. அது எல்லா மொழிகளுக்குமான அரசு உதவியிலே அந்த பள்ளிகள் நடக்குது. அப்போ இந்த வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்றது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி டீச்சர் போட மாட்டாங்க அப்படின்றதானே இங்கே பிரச்சனை. ஹிந்தி டீச்சர் போட மாட்டாங்க, அதனால் அரசு பள்ளிகளில் வந்து ஹிந்தி டீச்சர்கள் கிடையாது, மாணவர்கள் ஹிந்தி படிக்க முடியாது. கரெக்டாக இதுதான் வந்து அவங்களோட சுற்றி வந்து தலையை சுற்றி இதை தான் தொட வராங்க. நம்ம என்ன கேட்குறோம், இதனால் தமிழ் அழியுன்னு சொல்லும்போது இல்லை தமிழை தான் நாங்கள் முதன்மைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஐலே என்ன காட்டுதுன்னா, கேந்திரிய வித்யாலயாவில் 49 பள்ளிகளில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட போடல அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் தமிழை காவு கொடுத்து தான் அதற்கான ரிசோர்ஸஸ், ஏன்னா எல்லா ரிசோர்ஸஸுமே இன்ஃபினிட் கிடையாது. இங்கே இருக்கிறதுலே அளவு இல்லாத ஹிந்தி டீச்சர்கள், அளவில்லாத தமிழ் டீச்சர்கள், அளவில்லாத கணித டீச்சர்கள்லாம் கிடையாது. ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ், லிமிட்டட் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ் தான் இருக்கணும் போது அதை நாங்கள் எதுக்கு பயன்படுத்தணும்? எங்கள் தாய்மொழிக்கு முதல்ல பயன்படுத்துவோம், இணைப்பு மொழியான ஆங்கிலத்துக்கு பயன்படுத்துவோம். அதை விடுத்து நாங்கள் வந்து கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், பொருளாதாரம், வரலாறு இதுக்கெல்லாம் போயிட்டு தான் நாங்கள் 3வது லாங்குவேஜ் அப்படின்றத யோசிப்போம். அந்த 3வது லாங்குவேஜில் என்ன பொருளியல் தேவை எங்களுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெர்மனிக்கு வந்து கோச்சிங் நடத்துது அரசே, வந்து வேலை வாய்ப்புக்காக ஜெர்மனி இல்லை வந்து ஜாப்பனீஸ், மேண்டரின்லாம் கற்றுறாங்கன்னா அதில் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுது அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பொருளியல் ரீதியாகவும் எந்த விளக்கமும் தரதில்லை இந்திக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெல்லியோட எங்கள்கிட்ட நல்லா அரசியல் பண்ணலாம், ஏன் அந்த அரசியலை நீங்கள் ஆங்கிலத்திலே பண்ண மாட்டீங்களா எங்கள்கிட்ட? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, பண்டைய காலத்தில் வந்து என் மதத்தை ஏற்றுக்கொண்டா தான் உன்னை உயிரோடு விடுவோம், நீ எனக்கு கப்பங்கட்டு, ஒரு சிற்றரசராக ஒரு பேரரசருக்கு எனக்கு கப்பங்கட்டு, நான் உன் மக்களுக்கு சோறு போடணுன்னா நீ என் மதத்தை ஏற்றுக்கணும்னு சொல்கிற மாதிரி ஏன் மொழியை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு திணிக்கிறது தான் இதை பார்க்குறோம். நீங்கள் இந்திக்கு இங்கே டீச்சர் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, உத்தரப்பிரதேசில், மத்திய பிரதேசில், பீகாரில் இந்திக்கு டீச்சர் இல்லைங்க. நீங்கள் இங்கே இந்திய வளர்க்குறதெல்லாம் விடுங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இந்தி திணிப்புங்கிறது நம்மளுக்கு மட்டும் பாதகம் கிடையாது, அங்கேயே பாதகமாக தான் இருக்குது. முதல்ல அங்கே இருக்கிற ஆவாதியிலேருந்து போஜ்பூரி, மைத்திலி எல்லா மொழியும் அழிச்சிட்டிங்க. நான் வந்து பீகாரில் வாழ்ந்துருக்கேன், எனக்கு தெரியும். போஜ்பூரி பேசுறது அங்கே வந்து ஏதோ ஒரு சமூக இழிவு மாதிரி இந்தி பேசுபவர்கள் அங்கே நடத்துகிறாங்க. ஆனால் போஜ்பூரிங்கிறது அப்படி ஒரு வளமையான மொழி. அது ஒரு காலத்தில் வந்து அங்கே இருக்கிற விவசாயத்தை பற்றிய எல்லா நாலேஜ் சிஸ்டம், விவசாயத்தில் இருக்கிற உற்பத்தி முறை, அங்கே இருக்கிற டெக்னிக், உக்திகள் எல்லாமே போஜ்பூரியில் பாடல்களாகவும் கவிதைகளாகவும் கட்டுரைகளாகவும் இருந்திருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போஜ்பூரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஐட்டம் நம்பர் சாங்ஸ் போடுற மாதிரி தான் போஜ்பூரி பாடல்களை தள்ளியிருக்கு. என்ன இந்தி ஆதிக்கம் அப்படி தள்ளியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே உத்தரப்பிரதேசில் ஒரு 55 லட்சம் மாணவர்கள் வந்து வருஷம் போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க. 50 லட்சத்துலேருந்து 55 லட்சம். ஏன்னா சில லட்சம் மாணவர்கள் வந்து எக்ஸாமை ஸ்கிப் பண்ணுறாங்க. இதில் 20%க்கும் குறைவில்லாத மாணவர்கள், ஒரு 10 லட்சம் மாணவர்கள் ஹிந்தியில் ஃபெயில் ஆகிறாங்க. நீங்கள் வந்து தாய்மொழியே இல்லாத ஹிந்தி, தமிழ்நாட்டில் வந்து யாருக்கும் ஹிந்தி தாய்மொழி இல்லை, அங்கே வந்து ஹிந்தி கற்கணும்னு சொல்கிற நீங்கள் உங்கள் மாநிலம் உத்தரப்பிரதேசில், மத்திய பிரதேசில் 10 லட்சம் மாணவர்கள் வந்து வருஷம் ஹிந்தியில் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அங்கேயே ஹிந்தியை கடத்த முயற்சிக்கல, ஹிந்தி கடத்துவதற்கான எந்த ஏற்பாடும் செய்யலை. ஏன்னா இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசில் கூட சொல்லலாம், நாங்கள் ஒரு 7-8 வருஷம் தான் ஆட்சியில் இருக்கணும். மத்திய பிரதேசில் 2003 ஒரு 18 மாதம் கமல்நாத் மட்டும் விட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 22 வருஷம் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, பாஜக தான் ஆட்சியில் இருக்குது. குஜராத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1990கள் முடிவில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் தொடர்ந்து கேப்பே இல்லாமல் ஆட்சியில் இருக்காங்க. இங்கெல்லாம் ஹிந்தி எவ்வளோ வளர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹிந்தி பேசும் மக்கள்கிட்டே இந்தியை வளர்த்தல, மாறாக குஜராத்திலேருந்து அங்கே வந்து மைத்திலி வரைக்கும் எல்லா மொழியும் அழிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ எங்களுக்கு கண்கூடாகவே எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள்
3 வேலைகளை சொல்கிறீங்க. மதர் டங்கால் நாங்கள் வளர்ப்போம், தமிழை வளர்ப்போன்றீங்க. அதற்கான எவிடன்ஸு கேந்திரிய வித்யாலயில் அடிபட்டு போச்சு. மும்மொழி கொள்கையில் நாங்கள் இந்தியை வளர்ப்போன்றீங்க, நீங்கள் இந்திய பிரதானமாக வச்ச இடத்துல இந்தியை வளர்க்கல அப்படிங்கிறதுக்கும் எங்களுக்கு எவிடன்ஸ். இல்ல இந்திய வளர்ப்போன்னு அவங்க சொல்லலைன்னு தானே சொல்றாங்க. இல்லை இந்தியா அவங்க என்னங்கிறாங்கன்னா இந்தியை நாங்கள் பரப்புவோன்றாங்க இல்லையா. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்தியை ஏற்கனவே வச்சிருக்கவங்கள்ட்டே உங்களால் பரப்ப முடியலங்கிறதா நம்ம சொல்கிறோம். அந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ கூட பாருங்கள், இப்போ வந்து உங்கள் யூடியூப் சேனலு தமிழில் நடக்குது. இது வந்து ஒரு ஆங்கில பத்திரிகை நிறுவனத்தோட தமிழில் நடக்குது. ஆனால் இதே சேனல் ராஜஸ்தானில் நடக்குதா, இல்லை வந்து பீகார்லேயோ இல்லை வந்து உத்தரப்பிரதேசில் ஆவாதி மொழியில் நடக்குதா? கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற மொழிகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய யானை போய் அங்கே இருக்கிற எறும்புகள் எல்லாம் நசுக்கிற மாதிரி இந்த இந்திய ஆதிக்கம் நசுக்கிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மொழிகள்லாம் இந்தியை விட பழமையானது. இந்தியே என்ன சொல்கிறதுனா இந்த மொழிகள் வந்து கடன் வாங்கி உருவாக்கப்பட்ட மொழிகள் தான். இதை எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா இந்தி வந்து ஒரு உருது கலந்த இந்தி இருக்கும், டெல்லியில் இருக்கும். நீங்கள் ஹைதராபாத்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான டக்கினி உருது கலந்த இந்தி தான் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது அமித்ஷா வந்து போலீஸ் துறைக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அமித்ஷா அந்த உள்துறையிலேருந்து டெல்லியில் என்ன அப்படின்னா, அங்கே வந்து எஃப்ஐஆர் காப்பி எழுதும்போது சில உருது வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துற மாதிரி அங்கே உருது வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் இன்ஃபார்மல் வார்த்தைகள், இனிமேல் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹிந்தி கூட சார்ந்திருக்கிற இல்லை ஹிந்தி எந்த மொழியிலேருந்து கடன் வாங்குச்சோ அந்த மொழியவே நீக்கம் செய்கிறதுக்கான எல்லா வேலைகளும் ஹிந்தி பேசும் மாநிலங்களே பார்க்குறாங்க. அப்படின்னும் போது தமிழில் நம்ம எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கும் கேரளாவில் வந்து ஒரு பெரிய சவால் கடைசி 2 வருஷமாக என்ன சந்திக்கிறாங்கன்னா, திட்டங்களுக்கு இப்போ வந்து சமகர சிக்ஷன் அபியான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, இல்லை ஆயுஷ்மான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் மலையாள மொழியில் மொழிபெயர்த்து நாங்கள் திட்டத்தை பேரை வச்சுக்கிறோங்க அப்படின்னு சொன்னால், அப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் காசு தர மாட்டோங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வைக்கிற சமஸ்கிருத பேர் ஹிந்தி பேரில் எங்கள் மக்கள் வாயில நுழையில என்னன்னு வந்து கேட்பாங்க. ஒரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு கிராமத்து மக்கள் வந்து கேட்கும்போது பிரதான் மந்திரி வீட்டு மனை திட்டம்னா தெரியும், இல்லை வந்து பிரதமர் வீட்டு மனை திட்டம்னா தெரியும், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அவங்க எப்படி கேட்பாங்க. ஸோ அந்த திட்டங்களுக்கு தமிழில் பெயர் மாட்டணும், மலையாளத்தில் பேர் மாட்டணும் அப்படின்னாலே இல்லை இப்படியெல்லாம் பெயர் மாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறீங்க, அதனால் நாங்கள் காசு தர மாட்டோம், நீங்கள் தான் உங்கள் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறீங்களே, நீங்களே முழு காசையும் போடுங்க அப்படின்ற ஒரு நிலைமையில் வச்சிருக்கும் போது, நாங்கள் மும்மொழி கொள்கைன்னு வச்சுருந்தா நீங்கள் ஏற்கனவே திட்டத்திலே இதை பண்ணும்போது நீங்கள் அதுக்கப்புறம் பாடத்திட்டத்தில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இப்பயும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாடத்திட்டங்களில் இருக்கிற எல்லா, இப்போ ராஜஸ்தானில் அவங்க ஆட்சியில் வந்ததுக்கப்புறமும் சரி, ஹரியானாவில் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சரி, அவங்க பாடத்திட்டத்தில் என்ன மாதிரியான கருத்துக்களை நம்ம திணிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். 4 ஆப்ஷன் கொடுத்து தீண்டத்தகவல் யார் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கும், அதாவது வந்து துரோணாச்சாரியர் வந்து ஏன் வந்து இதை கேட்டார், கட்டவரில் கேட்டார்ன்றதெல்லாம் நியாயப்படுத்தி நீங்கள் வந்து பாடத்திட்டங்களில் வைக்கிறத பார்க்குறோம். அப்போ அதனால தான் சொல்கிறோம், நாங்கள் இந்தி ஆகட்டும், அது மலையாளம் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், எங்கள் மாணவர்கள் ஆர்வம் இருக்கும்போது கற்றுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் அதை கட்டாயப்படுத்தாதீங்க. ஏன்னா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு கிரிட்டேரியா என்னென்னா, இந்த 3வது மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழி இருக்கணுன்றாங்க. அப்போ நீங்கள் ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, ஜெர்மன்லாம் கற்றுக்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் வந்து ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் சொல்லிவிட்டு வருஷம் அவங்களோட அலோகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் பணத்தை அலோகேட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் குடிக்கலாம் சார் அப்படின்னு உங்கள் ஆஃபீஸில் சொல்லிவிட்டு நாங்கள் டீக்கு மட்டும்தான் 500 தருவோம், மற்றதெல்லாம் உங்கள் கை காசு போட்டு குடிச்சுக்கோங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தமிழுக்கும் அலோகேட் பண்றாங்க தானே. அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் தமிழ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதானே? அதுதான் இல்லை. அதாவது ராஜா வந்து ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தார். பாருங்கள் தமிழ் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை ஷேர் பண்ணியிருந்தார் உத்தரப்பிரதேசில். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம், அந்த வீடியோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஸ்கூல்லே எடுக்கல. ஸ்கூல்லேருந்து 2 பசங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வரமாட்டாங்கன்னு சொன்னேன். ஸ்கூலில் இருக்கிறவங்களே எடுத்து போய் அந்த ஒரு நல்லெண்ணம் கொண்ட ஒரு ஆசிரியர் தான் ஆர்வத்தினால அவர் போய் அதை எடுக்கிறாரு. அந்த தமிழும் எந்த அளவில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படின்னா அங்கே தமிழ் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, அங்கே ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே இவங்க தராத போது தமிழ் எப்படி கற்றுக்க வைப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தர்மேந்திர பிரதான் இன்றைக்கி இவ்வளோ வீராவேசமாக பேசுகிறார் இல்லையா, நீங்கள் வந்து இதுக்கு அரசியலமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்படணும், சட்டத்துக்கு கட்டுப்படணும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன விதி விலக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா. அவரே அளித்த பதில், ராஜ்யசபாவில் அவரே அளித்த பதில் என்ன அப்படின்னா, 27,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடன்ற கட்டடமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் அதில் பெருவாரியாக வட இந்தியாவில் தான் இருக்குது. இது 27,000ன்னு இவங்க எஜுகேஷன் மினிஸ்ட்ரி சொல்கிற டேட்டா. ஆக்சுவலி பி சாய்நாத் போன்ற பத்திரிகையாளர்கள், முன்னணி ஊடகவியலாளர்கள்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, அது 75,000லேருந்து 1,00,000 பள்ளிகள் வரைக்கும் அப்படி தான் இருக்குன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஒத்தரோசான்னு ஒரு காமெடி வரும் இதில், இதில் வரும்.
பேர் வச்சியே சோறு வச்சியான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி நீ இந்தின்னு சொல்லிக்கிற, ஆனால் இந்த இந்தியை சொல்லிக் கொடுக்க முதல்ல கட்டடம் கட்டியா, முதல்ல அவங்களுக்கு பெஞ்சு போட்டியா, அவங்களுக்கு வந்து சீருடை கொடுத்தியா, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்தி அப்படின்னா இப்போ சாக கிடக்கிறவங்க இப்போ நிறைய ஊரில் பண்ணுவாங்க, அவனுக்கு மருந்து கொடுக்குறது சிகிச்சை கொடுக்குறதுக்கு பதிலாக அவனை கூப்பிட்டு வந்து பூஜை பண்ண வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் அவன் செத்து போயிடுவான். அதே போல் அங்கே வந்து கல்வி அப்படிங்கிறது செத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹிந்தி படித்தா எல்லாம் வளர்ந்துரும். ஹிந்தி படிக்கிறதுனால இன்ன வரைக்குமே எல்லார்ட்டையும் கேட்குறோம், எல்லா டிவி டிபேட்லையும் எல்லா நெறியாளரும் கேட்குறாங்க, ஹிந்தி படிப்பதனால் என்ன பொருளியல் நன்மை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் டெல்லி அரசாங்கத்திட்ட இன்னும் நெகோஷியேட் பண்ணலாம். இப்போ இந்த டிபேட் வரும்போது பாஜகவினர் பெரும்பாலும் சொல்றது வந்து யாரெல்லாம் கேள்வி எழுப்புறாங்களோ அரசியல் கட்சிகள், அவங்க எல்லாருடைய ஹிஸ்டரியை எடுத்து அவங்க இந்த ஸ்கூல் ரன் பண்றாங்க, அந்த ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூலா இருக்கு, அங்க ஹிந்தி இருக்கு, அப்ப அந்த மாணவர்கள்லாம் ஹிந்தி படிக்கலாம், உங்க வீட்டு பிள்ளைங்கள நீங்க வெளிநாட்டுல அனுப்பி படிக்க வைப்பீங்க, ஆனா ஏழை மாணவர்களுக்கு மட்டும் இந்த நிலைமையான்னு சொல்லி காமனா இந்த ஒரு விஷயம் எடுத்துருவாங்க. இப்போ விஜய்க்கு அது நடக்குது, டிஎம்கேக்கும் சொல்லுவாங்க, திருமாவளவன் அவர்களுக்கும் சொல்றாங்க. இந்த அப்ரோச் எதனாலன்னு பாக்குறீங்க? இல்லை, இது வந்து அவங்களுக்கு எப்பயுமே தனி மனித தாக்குதல் நடத்தியே பழகிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தனி மனித தாக்குதல் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து ஆடு கோழி சாப்பிடக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுறீங்க, ஆனால் வீட்டில் ஆடு கோழிலாம் சாப்பிட்றீங்கன்னு நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி தனி மனித இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முரணே வந்து எப்படி இருக்குன்னா, இந்த சமூக அமைப்பே எப்படி இருக்குன்னா, ஏற்றத்தாழ்வுகள் உள்ள சமூகம். ஒருத்தர்கிட்ட அதிக காசு இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட காசு இல்லாமல் இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது காசு இருக்கவங்க பண்ணுறது அப்படிங்கிறத காசு இல்லாதவங்களும் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இலக்கு. ஆனால் அதுலேயும் ஃபஸ்ட்டு அத்தியாவசியம் இருக்குல்ல. இப்போ அமைச்சர் மகன் ஒரு ஹிந்தி படிக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா, இல்லை அவர் நல்ல லேப் இருக்கிற ஸ்கூலில் படிக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு முதன்மையா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அரசு பள்ளிகளில் இருக்கிற லேபை முன்னேற்றுறதுக்கான நிதியை ஃபஸ்ட்டு பார்ப்பீங்களா, இல்லை அவருக்கு ஹிந்தி? ஏன் அதே ப்ரைவேட் பள்ளிகளில் ஹார்ஸ் ரைடிங் சொல்லி தராங்க, கராத்தே சொல்லி தராங்க, வாங்கி விட ஒரு 2 லட்சம் குதிரையை வாங்கி விட எல்லா அரசு பள்ளிக்கும். எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்? அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லஞ்ச் வந்து டைனிங் சொல்லிட்டு ஸ்பூன் ஃபோர்க்லாம் வச்சுட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ஈட்டிங் எட்டிகெட் அப்படின்னு சொல்லி, இன் லெஃப்ட் ஹேண்ட் யூ ஷுட் ஹோல்ட் த ஃபோர்க், ரைட் ஹேண்ட் யூ ஷுட் ஹோல்ட் த நைஃப் அப்படிலாம் சொல்லி தருவாங்க. அரசு பள்ளிக்கு சொல்லி தரான்ல. அப்போ நீங்கள் தனி மனித ரீதியாக போனீங்கனாலும் அதுலேயே ஒரு 100 விஷயம் இருக்கும். அதில் நம்மளுக்கு தேவையானது முதன்மையானது எது? ஒரு காலத்தில் இங்கிலீஷ் பயில்வது பணக்கார மாணவர்களுக்கே அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்கள் பேசுகிற இங்கிலீஷ் அதுக்கு ஒரு பேஜ் வேறு வச்சுருந்துருக்காங்க. ஒரு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வருது, அதில் குட்டி குட்டி குழந்தைங்க வந்து கீதா பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்லாம் நம்ம வந்து வீடியோஸ் பார்க்குறத பார்க்குறோம். இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்கள் வந்து, நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். ஒரு 15 நிமிஷம் ஒரு ஸ்பீச்சை அவங்களால இங்கிலீஷில் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவி வந்து நிகழ்த்த முடியுது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இது நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அரசு பள்ளிகளில். அப்போ அதுதான் முன்னேற்றம். நாளைக்கு வந்து இப்போ அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு இல்லை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வர்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களாக இருக்காங்க. அதுவும் முன்னாடி வந்து சாத்தியப்படாமல் இருந்திருக்கலாம். இப்போ அதுக்குமான தரம், அறிவியல், கணிதம், ஆங்கிலம், தமிழ், இதில் வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து அதை புளியை பார்த்து நாங்களும் புளியாக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் அவன் ஹிந்தி படிக்கிறான், அதனால் நீ ஹிந்தி படிக்கிறான், அவன் ஃப்ரெஞ்சு கூட தான் படிக்கிறான், அப்போ ஃப்ரெஞ்சு மொழி வைக்கலாம்ல. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வெத்து ஆர்குமெண்ட்டு. நீங்கள் அது மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீ வந்து சத்துணவு இன்னும் ஜாஸ்திப்படுத்து, அவனுக்கு கிடைக்கிற மாதிரி சத்தான உணவு. அவங்க வந்து 11 o'clock ஆனால் வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்ற பேரில் வந்து ப்ரோட்டீன் ரிச், நியூட்ரியன் ரிச் ஸ்நாக்ஸ் தராங்க. மத்தியானம் லஞ்சில் வந்து எல்லா வகை நியூட்ரியன்ஸும். அப்போ அதுக்கு காசு ஒதுக்குங்க. அப்போ நம்ம அதை பார்த்து கரெக்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஆனால் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டு போடலாம். நாங்கள் அதுலேயும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லையும் எங்களுக்கு மாணவர்களோட தரத்தை உயர்த்துவது தான் ஃபஸ்ட்டு ஃபெசிலிட்டி, அவங்க ஆரோக்கியமாக இருப்பது 2வது ஃபெசிலிட்டி, 3வதோ 4வது தான் இந்த அடிஷ்னலாக நாங்கள் ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிறதோ ஹிந்தி கற்றுக்கிறதோ. அப்போ ப்ரையாரிட்டி லிஸ்ட் படியே வரலாம். நீங்கள் வந்து அந்த விஜய் வித்யாசிரமம் எடுக்கிறாங்க இல்லையா, விஜய் வித்யாசிரமில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குன்னு எடுங்க மாணவர்களுக்கு. அதெல்லாம் மத்திய அரசுக்கு நாங்கள் காசு கேட்குறோம், நீங்கள் எல்லா பள்ளிக்கும் தாங்க, கடைசியாக அதெல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டா நீங்கள் ஹிந்தியும் ஏற்றுக்குன்னு சொல்லுங்கள், விஜய் வித்யாசிரமம் மாதிரி நாங்கள் அதையும் ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறோம். நாங்கள் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இந்த போஜ்புரி, ஒடிசி அந்த மாதிரி லாங்குவேஜுக்கெல்லாம் கற்றுக்கணுன்னா அதுக்கு போதுமான ஆசிரியர்கள் ஃபண்ட் அலோகேட் பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணாதான் என்ன தேவை இருக்குன்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆசிரியர்களை நியமிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அக்செப்டே பண்ணாமல் பேசுறது எப்படி கரெக்டாக இருக்கும்னு அவங்க கேட்குறாங்க. அதுதான் நம்ம என்ன கேட்குறோம்னா, இப்போ அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு அக்செப்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு கேட்குறோம். என்ன ப்ராப்ளத்து, நாங்கள் என்ன குறை இருக்குது எங்களை அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம். இப்போ நம்ம தடுப்பூசி போடுறோம் அப்படின்னா ஒரு நோய் பரவிட்டு இருக்குது, அதனால தான் தடுப்பூசி. ஏங்க எங்கள்கிட்ட நோயே இல்லைங்க, எதுக்குங்க தடுப்பூசியை போட்டுக்கணும்? நோய் வராமல் இருக்கிறதுக்கும் தடுப்பூசி போடுவோம். அல்ல, நோய் வராமல் இருக்க தான் தடுப்பூசி. அப்படி ஒரு நோயே கண்டுபிடிக்கப்படல எங்கள் ஊரில்.
நீங்கள் வந்து எல்லாரும் வந்து ஊசியை குத்திக்குவாங்க, ஊசியை குத்திக்கிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது நோய் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து அறிவியலுக்கு எதிரானது. அதனால இங்கே இல்லாத பிரச்சனையே இருக்கிற மாதிரி காட்டாதீங்க. எங்கள் மாணவர்கள் ஏற்கனவே இந்த சமகிர சிக்ஷன் அபியான்லேயே இவங்க ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அந்த கிரைட்டீரியா 99% சால்வ் பண்ண மாநிலம் வந்து டாப் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அது வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குற தரவுப்படி இதுதான். அப்போ அக்செப்டன்ஸ்க்கு நீங்கள் ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்கீங்க இல்லையா, எதுக்கு இந்த எஸ்எஸ்ஏக்கு, அதை நாங்கள் பூர்த்தி செஞ்சிட்டோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒத்துக்கிறதுக்கு இதில் இல்லாத இந்த டாக்குமெண்ட்லேயே இல்லாத பிஎம்சிக்கு போகிறீங்க நீங்கள். அதுக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா அந்த கில்லி படத்தில் விஜய் சொல்லுவார்ல, எதுவாக இருந்தால் என்ன, எல்லாம் நம்ம அப்பா வாங்கி தந்தது தானே அப்படின்ற மாதிரி, அது எஸ்எஸ்ஏவாக இருந்தானே பிஎம்சியாக இருந்தானே எல்லாம் நம்ம அப்பா மோடி வாங்கி தந்தது தானே, இதை அக்செப்ட் பண்ணாதான் தருவோம் அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா. இது வந்து ரொம்ப ரொம்ப முரணானது. அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த அக்செப்டன்ஸ்க்கு நீங்கள் தான் ஒரு கிரைட்டீரியா சொல்லிருக்கீங்க. நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பூர்த்தி செஞ்சால் ஏற்றுக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் பூர்த்தி செஞ்சுட்டோம் ஏற்றுக்கோங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. இது எப்படின்னா, முன்னாடி வந்து இந்த பண்ணைக்கு வேலைக்கு கூப்பிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு கூலி இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஐயா முடிஞ்சிச்சுங்கய்யா, நாங்கள் வந்து இந்த பணத்தை வந்து பூர்த்தி செஞ்சுட்டோம், இனிமேல் நாங்கள் சுதந்திரமாக போகலாம் அப்படின்னா அப்போ தான் அவர் ஒரு லிஸ்ட் எடுப்பார். பாரு, நீ ஏற்கனவே வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு இவ்வளோ காசு, கடன் வாங்கினது இவ்வளோ காசு, நீ இன்னும் 2 வருஷம் இங்கே தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பண்ணையடிமை முறையை இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் இவங்க மாநிலத்தை நடத்துகிறாங்க. ஏன்னா இந்த கிரிட்டேரியா அப்படிங்கிறது எந்த சட்டப்பூர்வமானதும் கிடையாது. பாஜகவினர் பேசும்போதெல்லாம் ரூல் ஆஃப் லாவை மதிக்கணும், வந்து ஒத்திசைவு பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து எஜுகேஷன் இருக்குது. அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு சட்டம் இருந்தால், மாநில அரசாங்கம் ஒரு சட்டம் இருந்தால், மத்திய அரசாங்கத்தின் சட்டம் தான் இங்கே நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது வந்து சட்டம் கிடையாது. சட்டமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம சொல்லலை, நம்மளுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. 1970 ஒரு 3 கேஸ், முக்கியமான கேஸுகள் இருக்குது. அந்த கேஸுகள் என்ன சொல்லிச்சுன்னா, சட்டம்னு இருந்தால் மட்டும்தான் மாநிலங்கள் வந்து பின்பற்றணுன்ற அவசியம் இருக்கும் இல்லையா, கொள்கை அப்படின்னு இருக்கும்போது பின்பற்றணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேறு கொள்கை இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வந்து விவசாயத்துக்காகட்டும் இல்லை ரோடு போடுவதற்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற கொள்கையை நீங்கள் போய் வட கிழக்கு மாநிலங்களில் அமல்படுத்த முடியாது. அது வந்து ஹில்லி ஏரியாவாக இருக்கும், அங்கே கிளைமேட்டிக் சேஞ்ச் வேறு மாதிரி இருக்கும், அமல்படுத்த முடியாது, கொள்கையை மாற்ற முடியாது. அவங்கவுங்க கொள்கையை அவங்கவுங்க தான் வச்சுக்க முடியும். சட்டத்துக்கு தான் அது அப்படின்னும் போது இந்த அக்செப்டன்ஸ் நாங்கள் ஏற்கனவே கிரைட்டீரியா வச்சோம்னா எங்கே, அதான் வந்து டிபேட்டில் எல்லாருமே கேட்குறாங்க. அந்த எஸ்எஸ்ஏக்கு ஒரு 60 பக்கம் டாக்குமெண்ட் இருக்குது, இங்கே எங்கேயாவது பிஎம் ஸ்ரீ இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறது புதுசாக வந்த ஸ்கீம். எஸ்எஸ்ஏங்கிறது அதுக்கு முன்னாடி 3 வருஷம் 4 வருஷத்துலேருந்து இருக்குது. இவங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கீமை காட்டிட்டு நீங்கள் இதுக்கு கையெழுத்து போட மாட்டீங்க. அதுலேயும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த 2023 எழுதின ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அதுலேயும் என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அமல்படுத்துகிறோம். பாருங்கள், ஒரு மாநிலம் எவ்வளோ வரிஞ்சு ஜனநாயகமாக இருக்க முயற்சி செய்யுது அப்படின்னா, நாங்கள் அமல்படுத்துகிறோம், அதையும் அமல்படுத்தலை. நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அக்செப்டே பண்ணிக்க மாட்டீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அதுன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அக்செப்டும் பண்ணிக்கிறோம், ஆனால் நாங்கள் ஒரு கமிட்டியை போடுறோம். ஏன்னா இங்கே இருக்கிற மாணவர்களோட கல்வித்தரம் வேறு இருக்குது, நாங்கள் வேறு நிலையில் இருக்கோம் அப்படின்னும் போது அதுக்கு தேவையான மாதிரி நாங்கள் இதில் சில திருத்தங்களை செய்து அமல்படுத்துகிறோம் அப்படின்னா அது கூட முடியாது. நீங்கள் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் கடைசி எழுத்து வரைக்கும் அப்படியே அமல்படுத்தினா மட்டும்தான் அந்த ஸ்கீமுக்குள்ள வேறு ஸ்கீமுக்கே காசு தருவோன்றீங்க. இது வந்து ரவுடித்தனம் பண்ணுறது. என்னென்னா, வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஜாமான் எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு இதை கொடுத்தா தான் நான் உனக்கு வந்து சேர வேண்டிய நிதியை தருவேன் அப்படிங்கிறது ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் பண்ணுறது வந்து இப்போ நம்ம வந்து கல்வி கான்ஸ்டியூஷன் அப்படிலாம் பேசணுன்னே கொஞ்சம் பாலிஷாக தெரியுது. பேரா சொல்லணும், இது ஒரு ரவுடித்தனம் தான். மொழி அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்திக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில், இந்தி திணிப்புக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக இருந்துகிட்டே இருக்கு. அதே போல மத்திய அரசாங்கத்தில் யார் வந்தாலும் எப்படியாவது இந்திய மொழியை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்காங்க. இந்த மொழியை ஒட்டி நடக்கக்கூடிய அரசியல் ஏன் இது வந்து இவ்வளவு முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறுது? இது வந்து பொதுவாகவே சித்தரிப்பது எப்படின்னா, தமிழ் மக்கள் வந்து ரொம்ப ஓவர் சென்டிமெண்டலாக இருக்கிறாங்க, மொழி மீது ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்கிறாங்க, தேர் சென்டிமெண்டல் இடியட்ஸ். யார் நம்ம படங்கள்லேயே அந்த டயலாக்லாம் வச்சுக்குவோம், வசனம்லாம் அதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான கேனத்தனமான வசனம். யாரும் வந்து இங்கே வந்து பயங்கரமான தமிழ் புலவராகணும் இல்லை வந்து சீத்தலை சாத்தனார் மாதிரி நாங்கள் வந்து தலையில் குத்திப்போம் அப்படிங்கிறதுனால தமிழை உயர்த்தி பிடிக்கிறதில்ல. இங்கே மக்களின் அன்றாட வாழ்வு தமிழ் இருக்குது. நீங்கள் ஒரு கடைக்கு போய் காய்கறி வாங்கினாலும் இல்லை விவசாயம் பண்ணாலும் தொழில் பண்ணாலும் இல்லை ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை இன்னொருத்தருக்கு போதிக்கணும்னாலும் அது தமிழ் வழியாக தான் நடக்குது அப்படின்னும்போது நீங்கள் அந்த ஒரு பொருளியல்னால் இவங்க இன்றைக்கி பொருளியல் அப்படின்னு யோசிக்கிறது ஃபினான்ஸ் ஆக்கிட்டாங்க. பொருளியலுங்கிறது வேறு, ஃபினான்ஸுங்கிறது வேறு, எக்கனாமிக்ஸ்ன்றது வேறு, ஃபினான்ஸுன்றது. எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னா, இருக்கிற வளங்களை யாராருக்கு எப்பப்படி மிக திறன்மிக்க முறையில் பிரித்து தருவதா எக்கனாமிக்ஸ். அந்த எக்கனாமிக்ஸில் நீங்கள் கை வைக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்போ இந்தி தெரிந்தவருக்கு ஒரு வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுக்குறீங்க. இப்போ 4 கடை இருக்குதுங்க,
இங்கே எல்லா கடையும் தமிழில் தான் இயங்குது. ஆனால் இந்தியை நீங்கள் கட்டாயமாக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், இந்தி தெரிந்த ஒருத்தர், வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து கடை போட்டார்னா அவரோட கடை தான் வந்து எக்கனாமிக்கலாக அவர் கடை தான் ஃபேவர் பண்ணப்படும். அப்போ இதில் ஒரு பெரிய மக்களோட வாழ்வாதாரமே இதில் பாதிக்கப்படுது. அப்படிங்கிறனால தான் எப்பயுமே வந்து இதுக்காக மக்கள் கொந்தளிச்சு எழுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வந்து அது ஆசிரியர் நியமனத்திலேருந்து, எந்த மொழியில் எக்ஸாம் எழுதுனா அரசு வேலை கிடைக்கும்ன்றதுலேருந்து, எந்த மொழியில் நீங்கள் வந்து முதுகலை பட்டம் வாங்கலாம், ஆய்வு செய்யலாம், எல்லாமே இதனால் மாற்றி அமைக்கப்படுதில்ல. அப்போ வந்து ஒருத்தரோட பொருளாதாரம், பண்பாடு, அறிவு உற்பத்தி எல்லாமே இதோட தொடர்புடையனால தான் நம்ம வந்து இதுலேருந்து எழுதுகிறோம் மொழிய. இது வந்து ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ. நாங்கள் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்துலேருந்து தமிழ் இருக்குது, ஆளப்போகிறான் தமிழன் அப்படின்ற சென்டிமெண்ட் கிடையாது. அது வந்து ஊடகங்களில், சினிமாக்களில், இல்லை பாடல்களில் அப்படி சித்தரிக்கப்படலாம். அப்படி பார்த்தா இந்தி சித்தரிப்பில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து மദ്രാசி அப்படிங்கிறதும், தமிழர்களை முட்டாள்களாகவும், தமிழர்கள் வந்து சும்மா நாச்சுக்கு எல்லாத்துலேயும் தயிர் ஊற்றி தின்ட்டுருப்பாங்கன்ற மாதிரியான சித்தரிப்பு வந்து இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரி முட்டாள்தனமான சித்தரிப்பு வச்சுக்கிட்டு நம்ம மக்கள் அரசியலை வந்து மதிப்பிட முடியாது. இது ஒரு மார்க்சியவாதே எங்களுக்கு யார் சொல்லித்தரேன்னா லெனின் தான் சொல்லித்தரார். நீங்கள் பெரியார்லாம் விட்டுருங்க, பெரியாரே இவங்க பிரிவினைவாதிங்கிறாங்க. அம்பேத்கர் பல இடத்துல இதை சொல்லியிருக்காரு, எல்லா மொழிகளுக்கும் வந்து உரிமை வரணுங்கிறதையும் பேசியிருக்காரு. லெனின் ரஷ்யாவிலையும் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு முழுமையான ஜனநாயகம் அப்படின்னா ஒரு மொழி மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்துவதை அனுமதிக்கவே முடியாது, அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி. அதே போல் இன்னொரு மொழியை மற்றவர்கள் விரும்பி கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கணுங்கிறாரு. அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் பாலிசியாக வச்சுருக்கோம். முதன்மை மொழியாக அவரும் அங்கே என்ன பண்ணுறாருன்னா ரஷ்யா மொழி தான் பள்ளிகளில் சொல்லித்தராங்க. அது இல்லாமல் கணிசமான மாணவர்கள் ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த இன்னொரு மொழியை கற்றுத்தரதுக்கும் வழி பண்ணுங்கிறாங்க. அதே தான் நம்ம தமிழ்லையும் பண்ணிருக்கோம். தமிழ்நாட்டில் தமிழை தான் முதன்மையாக வச்சுருக்கிறோம், ஆங்கிலம் கற்றுத்தரோம், அது இணைப்பு மொழியாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு மொழி யாராவது சொல்கிறாங்க 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கட்டாயமா தமிழ் இருக்கும், இன்னொன்னு தமிழ் மீடியம் ஆஃப் லாங்குவேஜே தமிழ் தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது போக 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லாம் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது மாணவர்களோட தரத்தை உயர்த்த தானே செய்யும். நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க முதல்ல இருக்கிற 50 கேந்திரிய வித்யாலய பள்ளியை அமல்படுத்தி காட்டுங்கன்றோம். ஏன்னா அதுல தெளிவாக என்ன போட்டுருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் 49 கேந்திரிய வித்யாலயால தமிழ் ஆசிரியர் இல்லைன்றதை நம்ம பார்த்தோம். நீங்கள் அதுக்கு முதல்ல தமிழ் ஆசிரியரை நியமிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டிஐயில் 7வது வரியோ 8வது வரியோ தான் தமிழ் ஆசிரியர் பற்றி ஃபர்ஸ்ட் வரி என்ன இருக்குன்னா, இஸ் தமிழ் கம்பல்சரி லாங்குவேஜ் இன் யுவர் ஸ்கூல்ஸ் அப்படின்னா நோ அப்படின்னு இருக்கு. இஸ் சான்ஸ்கிரிட் கம்பல்சரி லாங்குவேஜ் இன் யுவர் ஸ்கூல் அப்படின்னா எஸ் அப்படின்னு இருக்கு. இஸ் ஹிந்தி கம்பல்சரி லாங்குவேஜ் இன் யுவர் ஸ்கூல் அப்படின்னா எஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ நீங்கள் ஹிந்தி சமஸ்கிருதத்தை கட்டாய மொழியாகவும் தமிழ் கட்டாயம் கிடையாது அப்படின்னும், சமஸ்கிருதம் 5ஆம் வகுப்பு வரை சமஸ்கிருதம் படித்த ஒரு மாணவர் அதற்கு பிறகு தமிழுக்கு மாற்றிக்கொள்ள ஆப்ஷன் இருக்கான ஒரு 6வது கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு நோ அப்படின்னு இருக்கு. அப்போ நீங்கள் நடத்துகிற பள்ளியில் நீங்கள் முதல்ல அமல்படுத்தி காட்டுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து புதுசாக போய் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி எங்களுக்காக நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் கேட்கல. ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்க பள்ளியில் இந்த ஒரு சின்ன பாலிசி சேஞ்சை பண்ணிவிட்டு அதில் ஒரு ரிசல்ட்டை காட்டி எங்களை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். நாங்கள் ரிசல்ட்டை காட்டுறோம்ல, நாங்கள் 50 வருஷமாக கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ரிசல்ட்டை காட்டுறோம்ல, நாங்கள் 50 வருஷமாக எவ்வளோ சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் இங்கேருந்து வந்திருக்குன்னு காட்டுறோம்ல, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக மாணவர்கள் வந்து பிஹெச்டிக்கு போயிருக்காங்க, என்ன மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க, எவ்வளோ பேர் இஸ்ரோ போன்ற பெரும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு தலைவராக இருக்காங்க, நாங்கள் எவிடன்ஸ் காட்டுறோம்ல. நீங்கள் கவுண்டர் எவிடன்ஸாக ஒன்று சின்னதாக காட்டுங்க, இதில் 1% எவிடன்ஸை காட்டுங்கன்றோம். நீங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் எவிடன்ஸே காட்ட மாட்டோம். இத்தனைக்கும் கவுண்டர் எவிடன்ஸாக நீங்கள் சொல்கிறதுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸும் நீங்களும் உங்கள் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசில் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இது எந்த விதத்துலையும் தார்மீக அடிப்படையிலும் சரி, சட்டப்பூர்வமாகவும் சரி, பொருளியல், சமூகவியல், அரசியல் எல்லா இடத்துலையும் நீங்கள் பண்ணுறது வந்து மிக மிக மோசடியானது அப்படின்றத சொல்கிறோம். இதை திருத்துறதுக்கு நீங்கள் முன்னெடுப்பு எடுத்தால் நாங்களும் அதுக்கு முன்னெடுப்பு எடுக்க போகிறோம். அவ்வளோ கடிதத்தில் என்ன இருக்குது, சார் நீங்கள் இதை செஞ்சுருங்க, நாங்களும் இது செஞ்சிடறோம் அப்படின்னு தான் இருக்குது. பிளாங்கெட்டாக யாருமே எதிர்க்கல. இன்றைக்கி இது இந்த எஸ்எஸ்ஏ 3 வருஷமாக போகிற இஷ்யூ. இன்றைக்கி வந்து இதுக்கு மேலே எங்களால் முடியாது, ஏன்னா 40 லட்சம் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுதுன்றனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாது. என்ன எங்களுக்கெல்லாம் நேற்று கடனா காலையில் எழுந்திரிச்சு பல்லு வலிக்கு நேராக அவங்கள்ட்ட வந்து சண்டை போடணுன்னு, நாங்களும் சுமூகமாக பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தணும், மாணவர்கள் நல்லா வரணுன்றதானே எங்களுக்கும். அப்போ நாங்கள் கேட்குறது நாங்கள் செஞ்சதில் ஒரு 1% செஞ்சுட்டு அந்த எவிடன்ஸை காட்டுங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதான்.